ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. வெட்டிங் கெஸ்ட் மேக்கப். வெட்டிங் போகும்போது நான் எந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போகலான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கா எனக்கு மேரேஜ் ஆகும் போது நான் இந்த மாதிரியான மேக்கப் பண்ணலாம், ஏன்னா புது பொண்ணு மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது 2 பேருமே வந்து இதே மேக்கப் நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொரு விஷயமும் இதை சொல்லியிருக்கேங்க. ஸோ ஒரே ஒரு செகண்ட் கூட நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இதுலேயும் ஏதாவது எனக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மேக்ஸிமம் என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேங்க. மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா காயாவோடது. எப்போவுமே வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரைமர் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து ப்ரைமர் போடுறேன். ப்ரைமர் பார்த்திங்கன்னா NY பேவோடது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்குள்ளே தான் நினைக்கிறேன். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ப்ரைமர் இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 100 ருபீஸ்க்குள்ளே தாங்க, அஃபோர்டபுள் தான். அப்புறமா வந்து நான் கலர் கரெக்டர் போடுறேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர் NY பேவோடது. இது வந்து இந்த அண்டர் ஐயில் வந்து டார்க் சர்க்கிள் இருந்தால் அங்கேயும் நீங்கள் போட்டுக்கலாம். வேறு எங்கேயாவது உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் அங்கேயும் போட்டுக்கலாம். எனக்கு அண்டர் ஐ டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க ஏரியா எல்லாமே நான் வந்து இதை வச்சு நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் பண்ணுறது வந்து என்னோடய ரிங் ஃபிங்கரில் வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேங்க. ரொம்ப ஜென்டிலாக நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்பஞ்ச் வச்சு ரொம்ப தேய்ச்சிட்டோன்னா நம்ம வந்து அங்கே போடுறதே வேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிரும் அந்த கண்ணுக்கடியிலலாம். ஸோ நான் வந்து என்னோடய ரிங் ஃபிங்கர் வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தட்டி தட்டி எடுத்துடுறேன். ஃபுல்லாகவே எனக்கு வந்து பிளெண்ட் ஆயிரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேக் வக்கியோட இந்த எல்லோ ஷேட் லூஸ் பவுடர் இதை நான் வந்து அது மேலே அப்ளை பண்ணுறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த கலர் கரெக்டர் போட்டிருக்கேன் இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி கிராக் ஆன மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆகி ஃபவுண்டேஷனும் இதுவும் சேர்ந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு லுக்கில் உங்களுக்கு வந்து ஃபேஸ் மாறிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேடை நான் சொல்கிறேன். அப்புறமா வந்து ரெவல்யூஷனோட நான் வந்து ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேங்க. இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா டாட்டாக வச்சுக்கோங்க ஃபேஸில். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப லாங் லாஸ்டிங் கூட. நம்ம வெளியிலலாம் போகும்போது ஒரு நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். நம்ம வந்து மேக்கப் போட்டிருக்க மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாதுக்கா, ஆனால் வந்து மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து ப்ரஷில் தான் பிளெண்ட் பண்ணுறேன். இந்த லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ப்ரஷில் பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து என்ன மாதிரி ப்ரஷ் வாங்கலாம்க்கா அஃபோர்டபுளான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஒரு செட் அப்படியே எல்லாமே வந்துடுங்க. அதில் ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம வந்து ஐஷேடோ போடுற வரைக்கும் எல்லா ப்ரஷஸுமே அதில் இருக்கும். எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க. அதோடய ப்ரைஸோடு சேர்த்து நான் வந்து இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி மறக்காமல் நெக்லேயும் உங்கள் காதுலேயும் வந்து அந்த ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது, நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் வந்து பியூட்டி பிளெண்டரில் எப்படி ஃபவுண்டேஷன் போடணும்னு சொல்லி தரும்போதே சொல்லியிருந்தேன். இந்த கண்ணுக்கடியில் ஃபைனலாக இன்னொரு வாட்டி செகண்ட் கோட் நீங்கள் வந்து போடணும் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஃபவுண்டேஷன் நான் கண்ணுக்கடியில் அதே ரிங் ஃபிங்கரில் வச்சு நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த அண்டர் ஐ சர்க்கிள் வந்து நல்லா மறைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி நான் வந்து ஸ்டேக் வக்கியோட இந்த லூஸ் பவுடர் போட்டுக்கிறேன். இந்த டைம் வந்து நான் இந்த பவுடர் பேட், அதாவது பவுடர் ஸ்பஞ்ச் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நான் அந்த பவுடர் போட்டுட்டேன். இது வந்து கான்டூர் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்டிக் வச்சுருக்கேங்க, டார்க் ஷேட். இது வந்து நான் மினிசோவில் வாங்கினேன். இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பிளெண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ என்னோடய நோஸ் கொஞ்சம் ஜப்ப முக்காக தான் இருக்குது. அதனால் வந்து அதை கொஞ்சம் ஹைட்டாக தெரிகிறதுக்காக நான் வந்து நோஸ் கட் பண்ணிக்கிறேன். நோஸ் கட் பண்ணுறது வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஏன்னா நோஸ் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாருக்குமே வந்து எப்படிப்பட்ட நோஸாக இருந்தாலும் சரி அதோட ஷேப் நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து சைட்ஸில் அந்த கான்டூர் பண்ணிவிட்டு மேலே அந்த நோஸ் பிரிட்ஜ் அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். ஹைலைட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து சிம்பிள் மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹைலைட்டர் அந்த கன்சீல் பண்ணாமல் வெறும் ஃபவுண்டேஷன் போடுறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா என்னோட ஜா லைன், என்னோடய ஃபேஸ் வந்து நான் குட்டியாக காமிக்கிறதுக்காக இந்த சைட்ஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணுறேன்.
கட் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே என்னோடய சீக் போன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயுமே வந்து நான் ப்ரௌன் கலரில் நான் வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து அதுக்கு அடியில் வந்து ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதே ஸ்டிக்லேயே அதை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாஸில் நம்ம வந்து கான்டூர் பண்ணும்போது நம்மளோட சீக்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தெரியும், இல்லைன்னா வந்து ரொம்ப முகம் வந்து ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் நான் வந்து இங்கேயும் வந்து கட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து இந்த கண்ணுக்கு அடியிலலாம் இந்த ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த லூஸ் பவுடர், அதாவது இந்த ஸ்டேக் வெக்கியோட அந்த எல்லோ கலர் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடர் வந்து கண்ணுக்கு அடியில், அப்புறம் கான்டூர் பண்ணி பாருங்கள் அதுக்கு கீழே, அதாவது கான்டூர் பண்ணாத ஏரியாஸில் நான் இந்த எல்லோ பவுடர் வச்சு நான் கொஞ்சமாக ஃபேஸில் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து நான் ஐப்ரோஸ் டச்சப் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெப்ளினோட ஜெல் லைனர் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா மேக்கில் வாங்கினேன் நான், ஆங்குலர் ப்ரஷ். இது கொஞ்சம் க்ராஸாக இருக்கும், ஏன்னா மெப்ளினில் வர ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்கும், அது எனக்கு அவ்வளோவா சரியாக வரல. இந்த ஷேப்பில் ஆங்குலர் ப்ரஷ் அப்படிங்கிறதுனால அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐலைனரும் அதிலே போட்டுக்கலாம். அப்புறமா வந்து லிப்ஸ்க்கு வந்து நான் இந்த லிப் பாம் போடுறதுக்காக வச்சுருக்கேன். பட் இப்போ நான் எங்கே யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் ஐஷேடோவை யூஸ் பண்ணுறேன். இதுவும் நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிவ்யாவோட இது வந்து என்ன ஷேட் மறந்துட்டேன், நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒரு மாதிரி நல்ல பீச் இதை வந்து நான் கண்ணில் போட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க இந்த ஷேட் நம்ம கண்ணில் போடும்போது. இதை போட்டுட்டு என்னோடய ரிங் ஃபிங்கர் வச்சு நான் லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். மொத்தமாகவே நம்ம வந்து அந்த க்ரேயான் வச்சு வரைஞ்சோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது, கொஞ்ச நேரத்தில் பேச்சஸ் வந்துடும். அப்புறமா வந்து ஸ்டேக் வெக்கியோட இந்த ஐலைனர் நான் கொஞ்சமாக வைக்கிறேன். ஐலைனரில் நான் வந்து விங் லைனர் அதெல்லாம் எதுவுமே வைக்கல, ரொம்ப நார்மலாக வைக்கிறேன் நான். ஐலைனர் நீங்கள் எவ்வளோ அழகாக போடுறீங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு போடுங்க. லைட்டாக நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டிங்கன்னா கூட உங்களோட ஐஸ் வந்து நல்லா வந்து எடுத்து காமிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஸ் அண்ட் லிப்ஸ் இதுக்கு தாங்க நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு தின் லைன் மாதிரி என்னோடய ஐஸில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மேட் லைனர் தான், நீங்கள் வந்து காஜல் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி காஜல் யூஸ் பண்ணல, வெறும் லைனர் வச்சு தான் நான் வந்து என்னோடய மேலே லைனர் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா நான் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே லைனர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கீழேயும் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி அந்த ஐலாஷ் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே ஒரு லைன் வரும், அந்த இடத்துல வந்து நான் இப்போ லைன் பண்ணுறேன். அதை முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து அந்த வாட்டர் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐலாஷ்க்கு மேலே அங்கேயுமே வந்து இதே மாதிரி நான் வந்து ஒரு அழகான ஒரு லைன் போட போகிறேன். எப்போவுமே வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு, ஐலைனர் போடும்போது நம்ம ஃபேஸு கீழே நம்மளோட மிரர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கீழ் நோக்கி பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து எந்தவித கரெக்ஷன்லாம் இல்லாமல் அழகாக நம்ம வந்து ஈஸியாக போட முடியும் ஐலைனர். ஸோ நான் ஒரு ஐக்கு வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொரு ஐக்கோ நான் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் போடுறேன். இது வந்து எவ்வளோ திக்காக வேணும்னாலும் நீங்கள் போடலாங்க, ஏன்னா ஐலைனர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கே வைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறதே தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் ப்ரைட்டாகவே போடலாம், ஏதாவது ஒரு அக்கேஷன் அப்படின்னு நீங்கள் போகிறதா இருந்தால். நான் இப்போ வந்து ரொம்ப ப்ரைட்டாக போடாமல் மீடியமாக தான் நான் போடுறேன். இது நல்ல ஜெட் பிளாக், இது கொஞ்சம் வச்சாவே நல்லா ப்ரைட்டாக தெரியுது பிங்க் கலரில். இந்த கார்னர்லேயும் நான் வந்து ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்படியே பாதியில் விட்டோன்னா நம்ம டார்க்காக போட்டிருக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அண்ட் இது வந்து இந்த மஸ்காரா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மஸ்காராவோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஸ்டே இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த லேஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 200 ருபீஸ் தாங்க. 200 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளஷ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ளஷ் பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனோடது, நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில். இது ஒரு பீச் கலருங்க, இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஷிம்மரி எஃபெக்ட் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ஃபேஸை வந்து இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் நீங்கள் இந்த ப்ளஷ் போடுங்க. ப்ளஷ்லாம் போட்டால் ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வெட்டிங் அக்கேஷன்லாம் நீங்கள் போனீங்கன்னா போட்டுக்கலாம்.
அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணி அதுலேயே அந்த பேலட்லேயே இருக்கிற ஒரு ஹைலைட்டர் அது. அந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நான் இங்கே என்னோடய சீக் போன் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம ஹைலைட் பண்ணோன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து நேச்சுரலாக க்ளோவாக இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப வந்து மேட்டாக இருந்தாலும் ஃபேஸ் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய சீக்ஸில், இந்த சீக்ஸில், அப்புறமா என்னோடய நோஸில், என்னோடய நெத்தியில், அப்புறமா வந்து என்னோடய லிப்ஸ்க்கு மேலே, என்னோடய சின்னில், இந்த ஏரியா எல்லாமே நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரே ப்ரஷ் தானே யூஸ் பண்ணுறேன், வேறு ப்ரஷ்லாம் இன்றைக்கி எடுக்கல. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேக் விக்கியோட மினி லிப்ஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ஷேட் பார்த்திங்கன்னா என்னோடய சாரீக்கு மேட்சிங்காக நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன், பிரைட் ரெட். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு கொஞ்சமாவது ரிலேட்டடாக உங்களோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு பிங்க் லிப்ஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக்கோ போட்டால் அது வந்து கொஞ்சம் கூட சூட் ஆகாது. நான் லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறமா நான் லிப் வந்து கொஞ்சமாக வந்து லைன் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்காக. நீங்கள் இது வேண்டாம்னா விட்டுடலாம், பட் லைன் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் ஒரு அழகை சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டிக்கர் வந்து நான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பிரைட் ரெட் இருக்கிறதுனால நான் வந்து இதை எடுக்கிறேன். இது விஷுவலில் வந்து கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது, நான் வச்சதுக்கப்புறமா தான் பார்த்தேன். இப்போ வந்து எனக்கு இது இந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் செட்டு, இந்த செட் நான் வச்சுக்கிறேன். மறக்காமல் வந்து இந்த சிந்தூர் வச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து இந்த பத்தாஞ்சலி அலோவேரா ஜெல், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த முடியெல்லாம் பறக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம லேசாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டச் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஹேர், குட்டி குட்டி பேபி ஹேர் எல்லாமே பறக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேக்கப் நீங்கள் எங்கேயாவது வெட்டிங் போகிறீங்கன்னா நீங்கள் போய் யார்கிட்டையாவது ஒரு ஹெல்ப் கேட்டு அவங்கள மேக்கப் போட வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் செல்ஃபாக நீங்களே பண்ணிக்கலாம். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மேக்கப் தாங்க இது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இன்னும் வேறு மாதிரியான மேக்கப் ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இல்லைனா மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா என்னோடய ஹேரில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அந்த டைமில் போய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லிப்பூ வேணும், இந்த பூ தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம தேட முடியாது, நம்ம வெளியூர் கூட போயிருக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்குது. நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா மல்லிப்பூ கூட வந்து ரோஸ் வர மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல்